ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்ஐசி ஏஜென்ட் வேலைக்காக அப்ளை பண்ண உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. எல்ஐசி ஏஜென்ட் ஜாப் பத்தி ஏற்கனவே சில விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ஒண்ணுமே தெரியாம கூட இருக்கலாம். ஏன்னா இந்த ஜாப் ஒரு டிஃபரெண்டான ஜாப். நேச்சுரலா இந்த ஜாப் பத்தி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்றது, எக்ஸாக்ட் ஜாப் ரோல் என்ன, இந்த ஜாப் உங்களுக்கு ஒத்து வருமா, சக்சஸ்ஃபுல்லா எப்படி பண்றது, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் சொல்ற விதமா இருக்கக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு. எந்த விஷயத்துக்கும் நோ சொல்றதா இருந்தா கூட அந்த விஷயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க டிசைட் பண்ணும். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஜென்ரலா ஒரு நல்ல ஜாப் வாங்கணும்னா பேசிக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கணும்? நீங்க ஹைலி குவாலிஃபைடா இருக்கணும். இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பரா இருக்கணும். ப்ராப்பரான ரெக்கமெண்டேஷன் தேவைப்படும். சம்டைம்ஸ் பணம் கொடுத்து கூட வேலை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. வேலையில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டெய்லி சின்சியரா ஆஃபீஸ் போகணும், ஒர்க்கை முடிச்சுட்டு ப்ராப்பரா ரிப்போர்ட் பண்ணணும். இது எல்லாமே பேசிக்கான ரெக்யர்மெண்ட்ஸ். இதுவே நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். கரெக்டான இடத்துல ஒரு ஆஃபீஸோ ஷாப்போ நீங்க கரெக்டான பிளேஸ்ல ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்களோ அந்த ஃபீல்ட்ல நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஃபீல்ட்ல யார் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ அவங்கள நீங்க நம்பி தான் பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டி வரும். இது எதுவுமே இல்லாம கம்ஃபர்டபுளா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல அதிகமா சம்பாதிக்கலாம்னா அதுக்கான ஜாப் தான் எல்ஐசி ஏஜென்ட் ஜாப். லாஸ்ட் 20 இயர்ஸ் மேல நிறைய ஏஜென்ட்ஸ் ரெக்ரூட் பண்ணி அவங்கள ப்ராப்பரா கைட் பண்ணி அவங்க சக்சஸ்ஃபுல்லா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதனால என்னால கான்பிடண்டா சொல்ல முடியும், எல்ஐசி ஏஜென்ட் ஜாப் உண்மையிலே சூப்பரான ஜாப். இந்த ஜாப் சூப்பரான ஜாப்ங்கிறதுக்கு முக்கியமான சில பாயிண்ட் சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 1, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனான எல்ஐசியால டைரக்டா அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜாப். பாயிண்ட் நம்பர் 2, இந்த ஜாப்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா டெய்லி ஆஃபீஸ் வரணும், டெய்லி ரிப்போர்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க வேற ஏதாவது பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல உங்களை கான்டாக்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா சம்பாதிக்கலாம். கம்ஃபர்டபுளான ஒரு நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு இதை விட பெஸ்ட் ஜாபே கிடையாது. பாயிண்ட் நம்பர் 3, இந்த ஜாப்ல ஜாயின் பண்றது ரொம்பவே ஈஸி. வேகன்சிஸ் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 4, இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணோம்னா நீங்க ஹைலி குவாலிஃபைடா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பேசிக் குவாலிஃபிகேஷனை வச்சுட்டு உங்களால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 5, இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணி பிசினஸ் பண்றதுக்கு நீங்க ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையே இல்லை. இப்போ உங்களோட எக்ஸாக்ட் ரோல் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி எல்ஐசியோட ப்ராடக்ட்ஸ் பத்தி பாத்திரலாம். எல்ஐசியோட ப்ராடக்ட்ஸ்னா லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் தான். அதாவது டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி, அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து ரிட்டையர் ஆன வரைக்கும் ஒவ்வொருத்துக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்ஐசியில நிறைய இருக்கு. இன்னும் கிளியரா சொல்லணும்னா ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு தேவைக்காக பாலிசி எடுப்பாங்க இல்லையா? அதாவது சில பேர் குழந்தையோட எஜுகேஷனுக்காக எடுப்பாங்க, சில பேர் குழந்தைகளோட மேரேஜ் எக்ஸ்பென்ஸ்க்காக சேவ் பண்ணுங்கிறதுக்காக எடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா பென்ஷன் பெனிஃபிட்டுக்காக கூட பாலிசி எடுப்பாங்க. ரிஸ்க் கவரேஜுக்காக எடுக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் முக்காவாசி பேர் டாக்ஸ் பெனிஃபிட்டுக்காகவே பாலிசி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. அதனால நீங்க எந்த கேட்டகரியில உங்களோட கான்டாக்ட்ஸ் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பாலிசி எல்ஐசில இருக்கிறதுனால உங்களால அதை ஈஸியா சேல்ஸ் பண்ண முடியும். நீங்க எல்ஐசில ஏஜென்டா ஜாயின் பண்ண உடனே எல்ஐசில உள்ள எல்லா ப்ராடக்ட்ஸ் பத்தியும் டீடைல்டா சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை ப்ராப்பரா ட்ரெயின் பண்ண வேண்டியது எங்களோட பொறுப்பு. இந்த ட்ரைனிங்காக நீங்க மாச கணக்கில் டைம் ஸ்பெண்ட் வேண்டிய அவசியமே கிடையாது. 1 or 2 days நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், உங்களால மேக்ஸிமம் விஷயங்களை கத்துக்க முடியும். வாட் நெக்ஸ்ட்? இப்போ எல்ஐசி பாலிசியை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி பாலிசியை வாங்க வேண்டியது மட்டும்தான் உங்களோட வேலை. அதை பண்ணீங்கன்னா ப்ராப்பரா உங்களோட இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். பாலிசியை பத்தி டீட்டெயிலா சொல்லி கொடுத்துட்டீங்க. இந்த பாலிசியை நாங்க யார்கிட்ட போய் சேல்ஸ் பண்றதுன்னு ஒரு கொஸ்டின்ஸ் வருது இல்லையா? ஜென்ரலாவே எல்லாருக்குமே ஒரு நேச்சுரல் மார்க்கெட் இருக்கும். நேச்சுரல் மார்க்கெட்னா நீங்க பாலிசியை சேல்ஸ் பண்றதுக்காக ரெடிமேடா அவைலபிளா இருக்கிறது தான் நேச்சுரல் மார்க்கெட். அதாவது உங்களுக்குன்னு ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்கல்ல, உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்களோட நெய்பர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஸ்கூல்ல படிச்சவங்க, உங்களோட காலேஜ்ல படிச்சவங்க, உங்களோட சப்ளையர்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் நேச்சுரல் மார்க்கெட். இது எல்லாருக்குமே இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு 50 பேர் இருப்பாங்க, ஒரு சிலருக்கு 100 பேர் இருப்பாங்க, ஒரு சிலருக்கு வெறும் 10 பேர் தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த நேச்சுரல் மார்க்கெட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, உங்களோட ரிலேட்டிவா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட பேசும்போது தான் மேக்சிமம் உங்களுக்கு நல்ல பாலிசி கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. மேக்சிமம் கிரிட்டிசிசமும் அவங்கள்ட்ட தான் வரும். நீங்க நல்லாவே கத்துக்கலாம். உங்களோட நேச்சுரல் மார்க்கெட்டுக்கிட்ட இருந்து பாலிசி வாங்கினாலே உங்களால ஒரு நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனா உங்களோட நேச்சுரல் மார்க்கெட்ல ஃபுல்லா நீங்க பாலிசி வாங்கிட்டாலும் அதுக்கப்புறம் எப்படி பாலிசி சேல்ஸ் பண்றதுன்னு நீங்க கவலையே பட வேணாம். ஏன்னா எல்ஐசில இருந்து நாங்களே உங்களுக்கு நிறைய லீட்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸை கொடுப்போம்.
அதை யூஸ் பண்ணியும் நீங்க பாலிசி கேன்வாஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஜெனரல் பப்ளிக் இருந்து எப்படி பாலிசி வாங்குறது, லீட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்றது, ஆன்லைன் மெத்தட்ல எப்படி லீட் ஜென்ரேட் பண்றது, இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங்கை உங்களுக்கு ப்ராப்பரா கொடுத்துக்கிட்டே இருப்போம். நாங்க மோர் தென் 20 இயர்ஸா இதே ஜாப்ல சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ட்ரெடிஷனல் மெத்தட்ல எப்படி லீட் ஜென்ரேட் பண்றதுன்னு எங்களால சொல்ல முடியும். அதே சமயத்துல லேட்டஸ்டா இருக்கிற சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ல எப்படி லீட் ஜென்ரேட் பண்றதுன்னு உங்களுக்கு கைட் பண்ண முடியும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும் சரி, நீங்க ஒரு அன்எம்ப்ளாய்டா இருந்தாலும் சரி, இல்ல ஏற்கனவே ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, விஆர்எஸ் வாங்கிட்டீங்க இல்ல ரிட்டையர் ஆயிட்டீங்கனாலும் சரி, எந்த கேட்டகரியில இருந்தாலும் உங்களால இந்த ஃபீல்ட்ல சக்சஸ் பண்ண முடியும். இந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் செஞ்சே ஆகணுங்கிற வைராக்கியமும் இருந்தா போதும், உங்களால ஈஸியா இதுல ஜெயிக்க முடியும். ஏன்னா என்னோட யூனிட்ல 10வது படிச்சவங்கல இருந்து டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இதை பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல உங்களாலையும் இதை சூப்பரா பண்ண முடியும். உங்க மேல நம்பிக்கையோட இன்ட்ரெஸ்டோட எங்ககிட்ட வாங்க. நீங்க இந்த ஜாப்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு நாங்க கேரண்டி. இந்த எல்ஐசி ஏஜென்ட் ஜாப்ல ஜாயின் பண்றது ரொம்பவே ஈஸிங்க. உங்களோட பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் சப்மிட் பண்ணா போதும். அதுவும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கூட ஒரிஜினல் சப்மிட் பண்ண தேவையில்லை. உங்களோட டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸும் ஸ்கேன்டு காப்பியும் அப்லோட் பண்ணீங்கன்னா போதும். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களோட 10th or 12th மார்க் ஷீட்டு, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அண்ட் உங்க சிக்னேச்சர். இதை மட்டும் நீங்க ஸ்கேன்டு காப்பியா கொடுத்தீங்கன்னா போதும். உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை வச்சு உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம். ரெஜிஸ்டர் பண்ணோன்னா ஒரு டெம்பரரி நம்பர் அலாட் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் யூஆர்என் நம்பர். அந்த நம்பரை வச்சு நீங்க எக்ஸாம் எழுதிடலாம். இருங்க எக்ஸாம்னா பயப்படாதீங்க. இது ரொம்பவே சிம்பிளான எக்ஸாம். இந்த எக்ஸாமை கிளியர் பண்றது ரொம்பவே ஈஸி. இந்த எக்ஸாமுக்கு தேவையான ட்ரைனிங் அண்ட் மெட்டீரியல், மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் நாங்களே கொடுத்துருவோம். நீங்க ஆஃப்லைன் வேணாலும் சரி இல்ல ஆன்லைன் வேணாலும் சரி ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்களா மெட்டீரியல்ஸ் வச்சு படிச்சுக்கிறதுனா கூட படிச்சுக்கலாம். அதை விட முக்கியமான விஷயம், நீங்க எக்ஸாமை எந்த ஊர்ல எழுதணும், எந்த டைம்ல எழுதணும், எந்த டேட்ல எழுதணுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணலாம். இந்த எக்ஸாம்ல மொத்தமே 50 கொஸ்டின். 50 கொஸ்டின்ல 15 கொஸ்டின் நீங்க கரெக்டா எழுதினீங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்றது ரொம்பவே ஈஸிங்க. அதனால எக்ஸாம் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணதும் உங்களுக்கு பெர்மனண்டா ஒரு ஏஜென்சி கோட் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம எல்ஐசில இருந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் பிளஸ் ஐடி கார்டும் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் எல்ஐசியோட ப்ராடக்ட்ஸ்ல எல்லா பாலிசியுமே நீங்க சேல்ஸ் பண்ணலாம். த்ரூ அவுட் இந்தியா எங்க இருக்கிறவங்களுக்கும் நீங்க பாலிசி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம அப்ராட்ல இருந்தாலும் அவங்களுக்கும் உங்களால பாலிசி கொடுக்க முடியும். இது மத்த ஜாப் மாதிரி இல்லாம நீங்க எந்த பிரான்ச்ல அப்பாயிண்ட் ஆகுறீங்களோ அங்க மட்டும்தான் பிசினஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க எந்த பிரான்ச்ல வேணாலும், இந்தியால இருக்கிற 2048 பிரான்ச்ல எந்த பிரான்ச்ல வேணாலும் உங்களால பிசினஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனா நீங்க டிராவல் பண்ணி திருச்சிக்கோ மதுரைக்கோ போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க உங்களுக்கு ஒரு கஸ்டமர் கிடைக்கிறாங்க, பாலிசி போடுறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா அந்த பாலிசியை அங்க இருக்கிற நியர்பை பிரான்ச்லயே உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க எந்த பிரான்ச்சுக்கும் வாக்இன் பண்ணாமையே ஆன்லைன்லயே உங்களால பாலிசி கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆன்லைன்ல பாலிசி எப்படி கம்ப்ளீட் பண்றதுங்கிறத டீடைல்டு வீடியோவும் நம்ம சேனல்லே இருக்கு. நீங்க தேவைப்பட்டா அந்த வீடியோவும் பார்த்து கத்துக்கலாம். தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அந்த ஊர்ல இருக்கிற எல்ஐசி பிரான்ச்லயே நீங்க ஏஜென்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான ப்ராப்பரான ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட்டை நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம். நாங்க ரெகுலரா ஆன்லைன்லயே ட்ரைனிங் கொடுக்கறதுனால லொகேஷன் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் உங்களால ப்ராப்பரா கத்துக்க முடியும். அதே டைம்ல ஃபீல்டுக்கு போகும்போது உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா எங்க டீம் உங்களை ப்ராப்பரா கைட் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால சீனியர் ஏஜென்ட்ஸோட சப்போர்ட், ஸ்டாஃபோட சப்போர்ட்லாம் உங்களுக்கு ப்ராப்பரா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட யூனிட்ல இருக்கிற ஏஜென்ட்ஸ்க்காகவே மல்டிபிள் ஆபீசஸ் இருக்கு. அதனால நீங்க பார்ட் டைமா ஒர்க் பண்ணாலும் சரி, ஃபுல் டைமா ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுக்கு தேவையான ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு எனி டைம் கிடைச்சிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஜாப்ல ஜெயிக்கணும்னா உங்களுக்கு தேவைப்படுறது ப்ராப்பரான ட்ரைனிங்கும் நல்ல சப்போர்ட்டும் தான். அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே ஜாயின் பண்ணுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னங்கிறத இப்ப டீடைலா பார்த்துடலாம். இதுல பாலிசியை சேல்ஸ் பண்ணா கமிஷன் கிடைக்குங்கிறது தெரியும். ஆனா அது எவ்வளவு பர்சன்டேஜ், எவ்வளவு வருஷத்துக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சாதானே இது எந்த அளவுக்கு பெஸ்ட் ஜாப்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஒரு பாலிசியை நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னா அந்த பிரீமியத்துல இருந்து 35% வரைக்கும் உங்களுக்கு கமிஷனா கிடைக்கும். இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணி ஒரு பாலிசி வாங்குறீங்க. அவர் 20 வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் மணி கட்டுறாருன்னு வச்சுக்கலாம். அந்த 1 லட்ச ரூபாயில இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் 35,000 ரூபாய். அது ஒரு வருஷம் மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷம் அவர் ரெனியூவல் கட்டும் போதும் உங்களுக்கு அந்த வருஷத்துக்கான கமிஷன் வந்துகிட்டே இருக்கும். இதுவே வெறும் 10,000 ரூபாய் கட்டுறாருன்னா உங்களோட கமிஷன் 3,500 ரூபாய். அது போல நீங்க எந்த அளவுக்கு பிரீமியம் கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட்ல உங்களுக்கு 35% ஃபர்ஸ்ட் இயர் மட்டுமே உங்களுக்கு கமிஷனா கிடைக்கும். இந்த கமிஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாம
உங்களுக்கு மாசம் மாசம் பிக்சட் ஸ்டைஃபண்டா 7,000 rupees எல்ஐசில இருந்து கொடுக்குறாங்க. 7,000 பிக்சடா உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னோன்னே நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, சார் நாங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்தா அந்த 7,000 கிடைக்குமான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே பண்ணாம இருந்தா கிடைக்காது. மந்த்லி 2 பாலிசி பண்ணீங்கன்னா கூட போதும். உங்களுக்கு அந்த 2 பாலிசில எவ்வளவு பிரீமியம் பண்றீங்களோ அந்த பிரீமியத்துக்கு 35% கமிஷன் கொடுத்துருவோம். அது இல்லாம மாசம் பிக்சடா 7,000 rupees கொடுப்போம். நீங்களே நினைச்சு பாருங்க, ஒரு சேல்ஸ் பண்றதுக்கு 20 வருஷம் கமிஷன் கொடுக்கறது எல்ஐசி தவிர வேற எந்த கம்பெனியும் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டினியூஸா ஒரு இன்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுல கமிஷனை பொறுத்தளவுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல ஒரு 5 இயர்ஸ் நீங்க கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு நீங்க ஒண்ணுமே பண்ணலனாலும் உங்களுக்கு அந்த கமிஷன்ஸ் ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். உங்களோட கஸ்டமர்ஸ் எப்பப்பெல்லாம் பிரீமியம் பே பண்றாங்களோ அப்பெல்லாம் அந்த கமிஷன் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இதை யாராலையும் நிப்பாட்டவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஏதோ ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அந்த கம்பெனில இருந்து ரிலீவ் ஆயிட்டீங்க. அந்த கம்பெனில இருந்து மந்த்லி உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் வருமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பண்றது எல்ஐசி மட்டும்தான். இது மட்டும் இல்லாம கிளப் மெம்பர்ஸ்னு இதுல ஒரு ப்ரொமோஷன் இருக்கு. அதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆஃபீஸ் ஸ்டேஷனரிஸ் மெட்டீரியல்ஸ்லாம் ஃப்ரீயாவே கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாம நீங்க கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு, 2 வீலர் கார் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாம லோன் கொடுப்போம். ஹவுசிங் லோன் வாங்குறீங்கன்னா வெறும் 5.5% இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு லோன் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம அடிக்கடி பிசினஸ் காம்படிஷன் போட்டு உங்களுக்கு அன்லிமிட்டடா கிஃப்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எம்டிஆர்டின்னு ஒரு கிளப் இருக்கு. அந்த கிளப்ல நீங்க மெம்பர் ஆயிட்டீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் அமெரிக்கால நடக்கிற கான்ஃபரன்ஸ்க்கு எல்ஐசியை ஸ்பான்சர் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. இது போல எல்ஐசியோட பெனிஃபிட் சொல்லிக்கிட்டே போலாம். முக்கியமான லாஸ்டா ஒரு பெனிஃபிட் சொல்றேன். இதுல நீங்க 5 இயர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் எழுதி நீங்களும் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா டைரக்டா பேரோல்ல வந்துடலாம். நான்லாம் அப்படிதான் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆனேன். இன்னும் இந்த ஜாபோட பெனிஃபிட்ஸை சொல்லிக்கிட்டே போலாம். அதனாலதான் இருக்கிறதுலே எல்ஐசி ஏஜென்ட் ஜாப் பெஸ்ட் ஜாப்னு சொன்னேன். உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப முடிவு உங்க கையில தான். உங்க வாழ்க்கையை மாத்த போற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க போறீங்களா இல்லையா? இப்பவே முடிவு பண்ணுங்க. உடனே யூனிட்ல ஜாயின் பண்ணுங்க. நல்லா சம்பாதிங்க, ஹாப்பியா இருங்க. ஆல் தி பெஸ்ட்.